ஹாய் காய்ஸ், ஐம் நிவிதா. இந்த வீடியோவில் வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்டெக்ரல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நெட் எக்ஸாம்லாம் கேட்கக்கூடிய ஒரு கொஷின். அந்த டாபிக் இன்டெக்ரல் ஈக்குவேஷன் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட்ல இருந்து பார்க்க போகிறோம். ரிசால்வெண்ட் கர்னல் ஃபார் த இன்டெக்ரல் ஈக்குவேஷன். ஒரு இன்டெக்ரல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அதுக்கு வந்துட்டு ரிசால்வெண்ட் கர்னல் தான் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கான மெத்தடு, அதுக்கப்புறம் அந்த ஃபார்முலா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, இது எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ரிசால்வெண்ட் கர்னலோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர் ஆஃப் எக்ஸ் கமா டி கமா லாம்டான்னு வரும். இந்த இடத்துல லாம்டாவோட வேல்யூ 1. ஸோ அதோட வேல்யூ என்னன்னா சம்மேஷன் n ஈக்குவல் டு 1 to infinity லாம்டா பவர் n மைனஸ் 1 kn ஆஃப் எக்ஸ் கமா டி. இதுதான் வந்துட்டு ஃபார்முலா. ஓகேவா? ஸோ பேசிக்காக ரிசால்வெண்ட் கர்னலோட ஃபார்முலா என்னது? ஆர் ஆஃப் எக்ஸ் கமா டி கமா லாம்டா ஈக்குவல் டு சம்மேஷன் n ஈக்குவல் டு 1 to infinity வரும். அப்புறம் லாம்டா பவர் n மைனஸ் 1 kn ஆஃப் எக்ஸ் கமா டி அப்படின்னு வரும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த kn ஆஃப் எக்ஸ் கமா டி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? kn ஆஃப் எக்ஸ் கமா டி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கிட்ட ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னன்னா ஸோ ரிசால்வெண்ட் கர்னல் வந்து சமேஷனில் ஆரம்பிச்சது. கரெக்டாக இங்கே வந்துட்டு இந்த கர்னல் வந்துட்டு நம்ம இன்டெக்ரல் ஆரம்பிக்கும். இன்டெக்ரல் ஓவர் டி டு எக்ஸ் கே ஆஃப் எக்ஸ் கமா இசட் கேஎன் மைனஸ் 1 ஆஃப் இசட் கமா டி டி இசட் அப்படின்றது தான் ஃபார்முலா. எப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம்னா இங்கே கேஎன்னு இருக்குது. ஓகேவா? ஸோ ப்ளஸ் 1 மைனஸ் 1 பண்ணால் இங்கே ப்ளஸ் 1 மைனஸ் 1. ஓகேவா? இந்த இடத்துல 1 இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளஸ் 1 மைனஸ் 1 பண்ணியிருக்கோம். எக்ஸ் கமா டிக்குள்ளே ஒரு இசட் அப்படின்ற ஒரு கான்ஸ்டன்ட் வந்திருக்கு. அப்படின்னா எக்ஸ் கமா இசட்டு, இந்த இடத்துல இசட் கமா டி டி இசட்டுன்னு வரும். ஓகேவா? ஸோ இன்டெக்ரல் ஓவர் டி டு எக்ஸு கே ஆஃப் இங்கே கேஎன் மைனஸ் 1 வரும். இந்த இடத்துல எக்ஸ் கமா இசட், இந்த இடத்துல இசட் கமா டின்னு வரும் டிஇசட். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு லாம்டாவோட வேல்யூ வந்து 1 அப்படின்ற மாதிரி வரும், கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ லாம்டாவோட வேல்யூ கான்ஸ்டன்ட். கே ஆஃப் எக்ஸ் கமா டி அப்படின்றது என்னென்னா இ பவர் டி மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிறது தான். இதை தான் நம்ம கே ஒன் ஆஃப் எக்ஸ் கமா டின்னும் நம்ம இதே தான் எடுத்துப்போம், இ பவர் டி மைனஸ் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு n ஈக்குவல் டு 2 போட்டு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா? n ஈக்குவல் டு 2ன்னு போட்டிங்கன்னா இங்கே என்ன ஒரு இன்டெக்ரல் ஓவர் டி டு எக்ஸ் கே எக்ஸ் கமா இசட் கே 2 போட்டிங்கன்னா 2 மைனஸ் 1 வந்து 1 வந்திருக்கும். இசட் மைனஸ் டி டி இசட்னு வந்திருக்கும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல கே ஆஃப் எக்ஸ் கமா இசட்டுக்கு பதிலாக இப்போ எக்ஸ் கமா டின்னு இருந்துச்சுன்னா டி மைனஸ் எக்ஸு, எக்ஸ் கமா இசட்டுன்னு இருந்துச்சுன்னா இசட் மைனஸ் எக்ஸ்ன்னு வரும். கரெக்டாக? லைக் அந்த இந்த வேரியபிளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் சேஞ்ச் பண்ணணும். இங்கே எக்ஸ் கமா இசட்டுன்னு இருக்குது, எக்ஸ் கமா இசட்டுன்னு போட்டிங்கன்னா இசட் மைனஸ் எக்ஸ்ன்னு வரும். இப்போ இன்டெக்ரல் ஓவர் டி டு எக்ஸ் இ பவர் இசட் மைனஸ் எக்ஸ்ன்னு வரும். கே ஒன் ஆஃப் எக்ஸ் கமா டினா இங்கே பாருங்கள், எக்ஸ் கமா டின்னு இருக்கும் போது இங்கே இ பவர் டி மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்குது. அப்போ இசட் கமா டின்னு இருக்கும்போது இ பவர் டி மைனஸ் இசட்டுன்னு வரும், டி இசட்டுன்னு வந்திருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை சேஞ்ச் பண்ணிக்கணும். அடுத்தது இ பேஸ் காமனாக எடுத்துட்டோம்னா இசட் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் டி மைனஸ் இசட்னு வரும். அந்த பவர் எல்லாம் ஒன்றா சேர்த்து எழுதும்போது இசட் மைனஸ் இசட் கேன்சல் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வரும் இன்டெக்ரல் ஓவர் டி டு எக்ஸ் இ பவர் டி மைனஸ் எக்ஸ்ன்னு வந்திருக்கும் டிஇசட். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம டிஇசட்னு இருக்கனால இந்த இடத்துல ஃபுல்லாகவே இசட்டே இல்லை, அதனால் இ பவர் டி மைனஸ் எக்ஸுங்கிறது கான்ஸ்டன்ட். வெறும் டிஇசட்டை மட்டும் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இசட் அந்த அப்பர் லிமிட் எக்ஸு லோவர் லிமிட் டின்னு வரும். அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட்னு பண்ணும்போது இ பவர் டி மைனஸ் எக்ஸ் எக்ஸ் மைனஸ் டி அப்படின்னு வந்திருக்கும். ஓகேவா? சரி, இப்போ இது நம்ம கண்டுபிடிச்சது என்னது? கே டூ ஆஃப் எக்ஸ் கமா டி தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் கே த்ரீ கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும்? கேவும் கே டூவும் வரும். கரெக்டாக? நீங்கள் கே த்ரீ போட்டிங்கன்னா இந்த இடத்துல கேவும் இங்கே வந்து 3 மைனஸ் 1 2ன்னு வந்திருக்கும். ஸோ கே டூ ஆஃப் இசட் கமா டி அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். ஓகேவா? ஓகே, ஃபைன். இப்போ கே ஆஃப் எக்ஸ் கமா இசட்னு சொல்லும்போது இந்த இடத்துல கே ஆஃப் எக்ஸ் கமா டினா இ பவர் டி மைனஸ் எக்ஸ், கே ஆஃப் எக்ஸ் கமா இசட்னா இ பவர் டி மைனஸ் எக்ஸ்ன்னு வரும். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல எக்ஸ் கமா இசட்னு இருக்கனால இசட் மைனஸ் எக்ஸ்ன்னு வந்திருக்கு. ஓகேவா? இந்த இடத்துல கே டூ ஆஃப் இசட் கமா டி அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல பாருங்கள், கே டூ ஆஃப் எக்ஸ் கமா டின்னு இருக்கிறதுனால உங்களுக்கு இ பவர் டி மைனஸ் எக்ஸ் எக்ஸ் மைனஸ் டின்னு இருக்குது. அப்போ கே டூ ஆஃப் இசட் கமா டின்னு சொல்லும்போது என்ன பண்ணணும்? இன்டூ இ பவர் டி மைனஸ் இசட் இசட் மைனஸ் டி அப்படின்னு போடணும். கரெக்டாக? இன்டூ இ பவர் டி மைனஸ் இசட் இசட் மைனஸ் டி டி இசட்னு வந்திருக்கும். ஓகே, ஃபைன். நான் சொல்கிறது புரியுதான்னு எனக்கு தெரியல. இங்கே கே டூ ஆஃப் இசட் கமா டின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இங்கே கே டூ ஆஃப் எக்ஸ் கமா டின்னு இருக்கும்போது
t minus x, e power t minus x, x minus t இருக்கு. அப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து k2 of z, tன்னு இருக்கும்போது e power t minus z, z minus t dzன்னு வரும். ஸோ e பவரில் வந்து z minus x plus t minus zன்னு வரும். plus z minus z கேன்சல் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன மட்டும் வரும்? e power t minus xன்னு மட்டும் வந்திருக்கும். வித் ரெஸ்பெக்ட் டு இந்த இடத்துல z minus tன்னு இருக்கும். ஓகேவா? dzக்கு பேஸ் பண்ணாமல் நம்ம இன்டகிரேட் பண்ணணும். அதனால் e power t minus xை நம்ம கான்ஸ்டண்ட்டாக வெளியில் எடுத்துகிட்டு இன்டெக்ரல் ஓவர் t to x z minus t, ஓகேவா, z minus t dzன்னு வந்திருக்கு. இப்போது நீங்கள் வந்துட்டு இதை நான் கொஞ்சம் மாற்றி பண்ணியிருக்கேன். z வந்துட்டு இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா z ஸ்கொயர் பை 2ன்னு வரும். மைனஸ் டீயை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா மைனஸ் டி இசட்னு வரும். ஸோ ஃபஸ்ட்டு அது மட்டும் நான் மாற்றி போட்டிருக்கேன். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அப்பர் லிமிட், அந்த லிமிட்ஸை நம்ம அப்ளை பண்ணணுமா? ஸோ லிமிட்ஸ் அப்ளை பண்ணும்போது வித் ரெஸ்பெக்ட் டு இசட்டுனால இசட் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம அப்ளை பண்ணணும். கரெக்டாக? ஸோ நான் இந்த இடத்துல பண்ணி காட்டுறேன். இ பவர் டி மைனஸ் எக்ஸு, அப்பர் லிமிட் இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா மைனஸ் டி எக்ஸு, இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2, இசட்டுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா டீயை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? டீன்னு வரும். ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கும். கரெக்டாக? ஸோ அந்த மைனஸும் இந்த மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் டி ஸ்கொயர்னு வந்துடும். இன்னொரு மைனஸ் உள்ள வந்து மைனஸ் டி ஸ்கொயர் பை 2ன்னு வரும். ஓகேவா? அடுத்தது வந்துட்டு இந்த இடத்துல டி ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் பை 2னா நீங்கள் எல்சிஎம் எடுத்து கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? டி ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் பை 2க்கு 2t ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் பை 2ன்னு வரும். விச் இஸ் டி ஸ்கொயர் பை 2ன்னு மட்டும் வந்திருக்கும். ஓகேவா? ஸோ டி ஸ்கொயர் பை 2 இது ரெண்டுத்துக்கு பதிலாக. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற எக்ஸ் ஸ்கொயர் பை 2 இங்கே போட்டாச்சு. இங்கே மைனஸ் டி எக்ஸ்ன்னு இருக்குல்ல, மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை 2ன்னு பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? ஏ ஸ்கொயர் அந்த ஃபார்மேட்டில் வரும். ஓகே, லைக் இங்கே 2 எல்லாம் காமனாக இருக்குது. அதனால அந்த 2 வந்துட்டு வெளியில் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2xt ப்ளஸ் டி ஸ்கொயர் இருந்துச்சுன்னா எக்ஸ் மைனஸ் டி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த வெறும் 2 வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், 2 ஃபேக்டோரியல்னு எழுதிருங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜென்ரலைஸ் பண்ண போகிறோம். இங்கே k3ன்னு இருக்கும்போது இங்கே வந்துட்டு உங்களுக்கு 2ன்னு வருது. ஓகே, 2 ஃபேக்டோரியல்னு வருது. லைக் இப்போ k3னா இங்கே 2 வருது. அப்போ 1 மைனஸ் ஆகுது. அப்போ kன்னா n மைனஸ் 1 ஃபேக்டோரியல்னு கீழே ஃபஸ்ட்டு போட்டுருங்க. அதுக்கப்புறம் இ பவர் டி மைனஸ் எக்ஸ் தான். இந்த இடத்துல பாருங்கள், நம்ம k2க்கு எடுத்திருக்கோமா? k2க்கு எடுக்கும்போது இந்த மாதிரி வந்திருக்கு. லைக் டிவைடட் பை ஒன்றுமே இல்லை, அதனால 1 ஃபேக்டோரியல் எழுதுனா 2 மைனஸ் 1 வரும். அப்போ என்னன்னு இருக்கும்போது n மைனஸ் 1 இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கே எக்ஸ் டின்னு இருந்துச்சுன்னா இங்கே வந்து இ பவர் டி மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்குது. அப்போ இந்த இடத்துல பாருங்கள், எக்ஸ் k3னா இந்த இடத்துல இ பவர் டி மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்குது. இப்போ கேனாலும் கண்டிப்பாக இ பவர் டி மைனஸ் எக்ஸ் தான் வரும். ஸோ அது பிரச்சனை இல்லை. இங்கே 3ன்னு இருந்துச்சுன்னா இங்கே பவர் 2ல் இருக்குது. இங்கே 2ன்னு இருந்துச்சுன்னா பவர் 1ல் இருக்குது. அப்போ நமக்கு என்ன ஆகும்னா n இருந்துச்சுன்னா இங்கே n மைனஸ் 1 வரும். எக்ஸ் மைனஸ் டி பவர் n மைனஸ் 1 வரும். அவ்வளோதான், நம்ம ஜென்ரலைஸ் பண்ணி எழுதியாச்சு. இ பவர் டி மைனஸ் எக்ஸ் எக்ஸ் மைனஸ் டி பவர் n மைனஸ் 1 டிவைட் பை n மைனஸ் 1 ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா இந்த வேல்யூ அப்படியே இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். சம்மேஷன் n ஈக்குவல் டு 1 டு இன்ஃபினிட்டி. இங்கே வந்து லாம்டாவோட வேல்யூ 1ன்னு தான் நம்ம எடுத்துடணும் இந்த கொஸ்டின் வந்து. அதனால் 1 பவர் n மைனஸ் 1னா லைக் கணக்கிலே கிடையாது. நம்ம 1 பவர் எனி திங் இருந்தாலும். ஸோ அதை அப்படியே விட்டுருங்க. இந்த வேல்யூஸ் அப்படியே எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணும்போது n ஈக்குவல் டு 1லேருந்து நம்ம அப்படியே எடுத்துகிட்டு வரணும். ஃபஸ்ட்டு n ஈக்குவல் டு 1 போட்டிங்கன்னா இது 0ன்னு ஆகிடும். ஓகேவா? இ பவர் டி மைனஸ் எக்ஸ் வந்து கான்ஸ்டன்ட். ஸோ அதனால் அது வெளியிலே இருக்கட்டும். இது வந்து n-க்கு பதிலாக நீங்கள் 1 போட்டிங்கன்னா 0 ஃபேக்டோரியலோட வேல்யூ 1 தான். நீங்கள் n-க்கு பதிலாக 1 போட்டிங்கனாலும் anything பவர் 0 1 தான். ஸோ வெறும் 1 மட்டும் வரும். அடுத்து 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸ் மைனஸ் டி பவர் 2 மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் டி பை 1 ஃபேக்டோரியல்னு வரும். நெக்ஸ்ட்டு இங்கே 3 போட்டிங்கன்னா எக்ஸ் மைனஸ் 3 பவர் 2 பை 2 ஃபேக்டோரியல் அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா லைக் 1 ப்ளஸ் எக்ஸ் பை 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் அப்படிலாம் இருந்துச்சுன்னா இ பவர் எக்ஸை நம்ம எழுதுவோம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல இ பவர் எக்ஸ் மைனஸ் டின்னு எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? இந்த இடத்துல லைக் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து எழுதும்போது ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் டி மைனஸ் டி கேன்சலேஷன் இ பவர் 0ன்னு வரும். இ பவர் 0வோட வேல்யூ 1. ஸோ ரிசால்வெண்ட் கர்னலோட வேல்யூ வந்து இந்த இடத்துல 1 தான். ஓகேவா?
ஸோ உங்களுக்கு கொஞ்சமாவது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு புரிஞ்ச அளவுக்கு நான் டீச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு புரியுதா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.